யாரையும் இவங்களால முடியாது, அவங்களால நடக்காது, முடியாது இப்படின்னு பேசவே கூடாது. ஏன்னா அவங்க மனசு ஒடிஞ்சு போயிருவாங்க. அதனால எல்லாரும் ஃபெய்த்தான விசுவாச வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை, அது நொந்து போய் இருக்கிற பிள்ளைகளையும் நம்ம தாய் தகப்பன் என்ன செய்யணும், தூக்கி விடணும். நம்ம ஒரு நண்பர் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன் பிசினஸ்ல லாஸ் ஆகி இருக்கிறான். ஏன்னா அவனால எழும்ப முடியாதுன்னு இருந்தாலும் ஆண்டவரால் கூடும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பாருங்க, அவரால் சந்திரனும் சூரியனும் அவர் என்ன செய்யறாரு, அப்படி நிக்க விட்டுறாருன்னா நிக்கும். ஏன்னா அவர் நம்மளை படைத்த ஆண்டவர். நம்மளை படைத்த ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவப்பிள்ளை, வெறும் பேப்பர்னு நம்ம நினைச்சோம்னா, நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், வெறும் பேப்பர் தானே, ஒரு நியூஸ் பேப்பர்னு காத்துல பறந்து இருக்குன்னு நினைப்போம். ஆனா திடீர்னு பார்த்தா நீங்க மெட்ராஸ் வேற ஏரியால பாத்தீங்கன்னா நல்ல நூல் எல்லாம் பயங்கரமா விட்டு பட்டம் விடுவாங்க. கிலோமீட்டர் கணக்குல பட்டம் போவோம். அது என்னதுன்னா வேஸ்ட் பேப்பர்னு நினைச்சது அங்க போயிடும். அதே மாதிரி இந்த நாட்களை யாரையாச்சும் ஒரு ஆள் நம்ம இதெல்லாம் தேராது, இதெல்லாம் மேல எழும்புமான்னு நினைப்போம். அவங்க பெரிய லெவல்ல ஆயிடுவாங்க. அதனால யாரையுமே நமக்கு சொல்லக்கூடாது. ஏசப்பா நினைச்சா அவர் என்ன செய்வாரு, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன்.